வணக்கங்க. நான் நாமக்கல் மாவட்டம், குமாரபாளையம் வட்டம், சமீசங்கி கிராமத்திலேருந்து பேசுகிறோம். என் பேர் சுரேஷ். இப்போ பார்த்தீங்கன்னா, அரசாங்கத்தில் பார்த்தீங்கன்னா, விவசாய நிலங்களை வீட்டு மனைகளாக மாற்றக்கூடாதுன்னு அரசாங்கம் ஒரு ரூலே போட்டிருக்கு. ஆனால் இங்கே முழுக்க முழுக்க அதிகாரிகளை பூரா பார்த்தீங்கன்னா, லஞ்சம் வாங்கிக்கிட்டு ஒவ்வொரு துறையிலையும் இப்போ கிராம நிர்வாகம் இருந்து, பிடிஓ இருந்து, டிடிசி அப்ரூவல் இருந்து எல்லாருமே லஞ்சம் வாங்கிட்டு இங்கே இருக்கிற பார்த்தீங்கன்னா விளைநிலத்தை வீட்டு நிலையை மாற்றிருக்காங்க. கடந்த வருஷம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா, இதில் கரும்பு போட்டு நாங்கள் கரும்பு பில் வச்சுருக்கோம். போன வருஷம் வரைக்கும் கரும்பு வாங்கியிருக்கு. இதில் கரும்பு போட்டிருக்கோம். அதுக்கு முந்தின வருஷம் வரைக்கும் சுற்றியும் பாருங்கள், நீங்கள் முழுக்க விவசாய பூமி தான். இந்த விவசாய பூமியை என்னென்னா தரிசு நிலம்னு சொல்லிட்டு வாங்கி அது இங்கே இருக்கிற உள்ளூர் கிராம நிர்வாக அதிகாரி கொடுத்துருக்காரு. அதை வேளாண்மை துறை அப்ரூவ் பண்ணியிருக்கு. அந்த அப்ரூவல் வச்சு பிடிஓ அதுக்கு அப்ரூவல் கொடுத்துருக்காரு. ஒவ்வொரு துறைக்கும் லஞ்சம் வாங்கிட்டு இதை முழுக்க பார்த்தீங்கன்னா விளைநிலங்களை பூரா வீட்டு மனைகளாக மாற்றுறாங்க. இந்த நாமக்கல் மாவட்டங்க, குமராபாளையம் வட்டம், சமீசங்கிலி அக்ரஹார கிராமத்தில் இந்த பிளாட் போட்டுங்க இப்போ செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. கேட்டால் எது கேட்டாலும் ஸ்டோக்கில் போய் இறக்கி தண்ணி கீழே இறக்கி இது பண்ணி சுத்தம் பண்ணி தான் வெளியிடுங்கிறாங்க. சுத்தம் பண்ணி வெளியிட்டாலும் தண்ணி அதே குட்டைக்கு தான் போகும். ஆனாலும் இங்கே இருக்கிற இது அந்த ஸ்டோக் பண்ணி விட்டால் இது 30 அடியில் போரு, கிணறு, போகிற ஆண்டி வேல் எல்லாமே இது இருக்குது. இது விவசாயத்தை பாதிக்கிறதுன்னு கேட்டால் எதையுமே கண்டுக்க மாட்டேங்கிறாங்க. ஆனால் இவ வேலையை மட்டும் நிறுத்தாமல் கண்டினியூவாக வேலை ஓடிட்டு தான் இருக்குது. இதுக்கு கேட்டால் எல்லா ஆஃபீஸரும் கேட்டாலுமே கேட்டால் எதுவுமே நாங்கள் அப்ரூவ் கொடுக்கல அப்படிங்கிறாங்க. ஆனால் இவ அப்ரூவ் கொடுத்தோமா டிடிசி அப்ரூவ் கொடுத்துட்டோம் அப்படின்ட்டு எல்லாமே பேனர் வச்சு எல்லாமே இது பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஆனால் அங்கே இப்போ நாங்கள் மேலே போய் கேட்டால் இதுக்கு அப்ரூவ்டே கொடுக்கல அப்படியே சொல்கிறாங்க. ஆனால் இது எந்த விதத்தில் இதுன்னு தெரியல. ஆனால் இந்த ஆட்சியில் ஊழல்லாம் ஆட்சியாக இருக்கும் அப்படின்னு அவங்க சொன்னாங்க. ஆனால் இன்றைக்கி இங்கே பார்த்தா அப்படி தெரிகிற மாதிரி தெரியல. கொஞ்சம் இது சிஎம் இதுக்கு போய் அவர் இதுக்கு துறைக்கு போய் இது எங்களுக்கு நிவர்த்த வண்டி கொடுத்து விவசாய பூமியாக மாற்றி விவசாயத்தை காப்பாற்றணும். அதுதான் எங்கள் கோரிக்கை. இது பிளாட் போடுறதுனால விவசாயிகளுக்கு என்ன பிரச்சனை ஏற்படுது, பாதிப்பு ஏற்படுது? தண்ணி பிரச்சனை இருக்குது சார். பக்கத்தில் எல்லாம் ஆறு இருக்குது. அடுத்து குளம், ஆற்றுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு 2 குளம் இருக்குது. அதுக்கு இதில் தண்ணி எல்லாமே அங்கே தான் போகுது. அது 50 பிளாட் போடுறாங்க. 50 பிளாட் தண்ணி வேஸ்டேஜ் தண்ணி எல்லாம் பார்த்தீங்கன்னா நிலத்தடி நீர் கீழே எல்லாமே பாதிக்கும். தொட்டி, போர் எல்லாம் போகிற வழி எல்லாமே போரு, கிணறு எல்லாமே இருக்குது. அப்படி இருக்கும்போது இது அதை பற்றி கண்டுக்கவே மாட்டேங்கிறாங்க. அதுக்காக இதுக்கு நல்ல ஒரு முடிவாக சொல்லணும்னு எங்களுக்கு நம்ம தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் ஆன் தமிழ் சேனலை உடனே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.